பல வருடங்களுக்கு முன்னால இந்த காட்டுல வாழ்ந்த ஒரு புலிக்கு தானும் எப்படியாவது மனிதனா மாறணும், மனிதனா வாழணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. மின்னல் தாக்கி பாறையெல்லாம் உடைய ஆரம்பிச்சு. எப்படியாவது மனிதனா வாழணுங்கிற வெறியோட புலி அந்த குகைக்குள்ளார போயிடுச்சு. இந்த பாறையில எழுதி இருக்கிற மந்திரத்தை 5 நாட்கள் நீ விடாம சொல்லிக்கிட்டே இருந்தா அப்போ உனக்கு மனிதனா மாறக்கூடிய சக்தி வரும். அப்படியா? 5 நாட்கள் முழுக்க அந்த குகையை விட்டு வெளியே வராம புலி அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன இது? இன்னும் என் வால் மறியாம இருக்கே. ஒருவேளை உங்களுக்கு வால் மறையாம இருந்தா ஒரே நேரத்துல 3 குழந்தைங்களை நீங்க சாப்பிடணும். அதாவது வர்ற அமாவாசைக்குள்ளார சாப்பிட்டு முடிக்கணும். அப்படி பண்ணாதான் உங்களுடைய வால் மறையும். அடடா, அமாவாசைக்குள்ளாரியா? இன்னைக்கு தானே அமாவாசை. சாயங்காலத்துக்குள்ளார 3 பசங்களை சாப்பிட்டாகணும். ஊருக்குள்ள போய் தேடி பார்த்து எப்படியாவது சாப்பிட்டாகணும். வா குட்டி பையா, ரொம்ப நேரமா உன் பாட்டை கேட்டு சந்தோஷப்பட்டேன். இந்த மிட்டாய் காசு வேண்டாம். என்ன காசு வேண்டாமா? நிஜமா நீ காசே தர வேண்டாம். ரொம்ப நன்றி. என்ன ஊர்ல யாரையுமே காணோம், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இந்த ஊரோட தலைவர் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமா, அதனால எல்லாரும் கல்யாணத்துக்கு போய் உதவி செய்ய போயிருக்காங்க. எல்லாரும் அங்க போயிட்டாங்க. பசங்கள்லாம் என்னாச்சு? அவங்களுமா கல்யாணத்துக்கு போயிட்டாங்க? 1-2 பேர் கூடவா இல்ல? ஏன் அவங்கள கேக்குறீங்க? அது அவங்களுக்கு இந்த மிட்டாய் கொடுக்கலாம். ஓ, அதுக்காகவா? அதோ அங்க ஒரு வீடு தெரியுது பாத்தீங்களா? அங்க ஒரு 2-3 பசங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அந்த பசங்க என்ன நிம்மதியா தூங்கு. இவனை சீக்கிரமா கொண்டு போய் குகையில் அடைச்சு விட்டோம். இன்னும் 2 பசங்களை எப்படியாவது பிடிக்கணும். அம்மா, இந்த Dress எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இது எல்லாமே கல்யாண பொண்ணுக்காமா? ஆமா, உனக்கும் கல்யாணம் ஆகும்போது இந்த மாதிரி Dress எல்லாம் எடுத்து கொடுப்பேன். ஹாய், பிரமாதம். இன்னும் உங்க பாட்டியை காணுமே. சீக்கிரமே வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணுமே. எனக்கு நல்லா தெரியும். இந்த பாட்டி பேச ஆரம்பிச்சாங்கன்னா வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நேரம் போறதே தெரிஞ்சிருக்காது. மஞ்சு, பெரியவங்களை நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாரு, நான் முதல்ல போய் கல்யாணத்துக்கு வேணுங்கிற உதவியில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டி வந்த பிறகு நீ அந்த பட்டாசு எடுத்துட்டு கல்யாணத்துக்கு வந்தா போதும். எனக்கு அவங்க பேசுறத கண்டாலே பிடிக்காது. பாட்டி எதுக்கு மேல தப்பா பேசக்கூடாது. நீ சமத்தா இருந்தனா நான் வரும்போது உனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வருவேன். சரி, இப்ப நீ தூங்கு. பாட்டிக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருக்கணும், தெரிஞ்சுதா? சரி, நான் கிளம்புறேன். பாட்டி வந்த பிறகு நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வாங்க. இந்த பாட்டி வர மாதிரி எனக்கு தெரியல. என்னால இங்க இருக்க முடியாது. நான் கல்யாணத்துக்கு போகணும். அந்த பாட்டி இங்க வந்துச்சுன்னா பேசியே அறுத்துரும். என்னால தாங்க முடியாது. என்னது? இவனை விட்டுட்டு நம்ம எப்படி போறது? நீ அவனை பாத்துக்கிட்டு இங்கேயே இரு, நான் போறேன். மஞ்சு,
லலலலலலா, லலலலலலலலலா, ஹே குட்டி பொண்ணே, நீ ரொம்ப அழகா இருக்க. வா வந்து மிட்டாய் எடுத்துக்கோ. காசு வேண்டாம். என்ன காசு தர வேண்டாமா? நீ அந்த வீட்ல தானே இருக்க. ஆமா, அங்கதான் இருக்கேன். உன் கூட இன்னும் 2 பசங்க இருக்காங்க இல்லையா? ஆமா, தம்பியும் தங்கியும் இருக்காங்க. போட அருவால. அருவாளா? அதாவது நான் சொல்ல வந்தது, நீ எவ்வளவு அழகா இருக்கும்போது உன் கூட பிறந்தவங்களா இப்படி இருப்பாங்க. 2 பசங்களை அடிச்சுட்ட, இன்னும் 1 தான் பாக்கி. மிட்டாய் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. காசு வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்க, என்னால கதவை திறக்க முடியாது. எனக்கு மிட்டாய் வேண்டாம். எங்க அம்மா வரும்போது எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வருவாங்க. இத பார் குட்டி பொண்ணு, கதவை தர. எனக்கு தாகமா இருக்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. என்னால தண்ணி கொடுக்க முடியாது. எங்க பாட்டி வர வரைக்கும் கதவை திறக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அதனால என்னால தண்ணி கொடுக்க முடியாது. சோத பிடிச்ச நேரம் போயிட்டே இருக்க. யாரோ வராங்களே. இது புதுசா தயாரிச்ச மிட்டாய். இத சாப்பிடுங்க, காசே வேண்டாம். மிட்டாயா? எனக்கு சின்ன வயசுல இருந்து மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் நிறைய சாப்பிட்டதுனால என் பல்லெல்லாம் சொத்தையா போயிடுச்சு. இதுக்கு மேல மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது சொல்லுங்க? அதனாலதான் நீங்க கொடுக்குற மிட்டாயை என்னால வாங்கிக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுவும் இல்லாம கல்யாணத்துல வேற நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். எவ்வளோ தூரம் தெரியுமா? ரொம்ப பிரமாதமா இருந்தது கல்யாணம். என் பேரனை வேற நான் போய் பாத்துக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு ரொம்ப தெரியுமா? தூரம் நடந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. களைப்பா தெரியுறீங்க. உங்களை நான் தூக்கிட்டு போய் வீட்டுல விடவா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாரும் என்ன தூக்கிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. வேண்டாம், எனக்கு கீழே விடுங்க. எங்க போறீங்க? வேண்டாம், நான் என் பேரனை பாத்துக்கணும். இன்னும் ஒரே ஒரு குழந்தை தான் பாக்கி. மீனா, நான் தான் பாட்டி வந்திருக்கேன். கதவை தர. பாட்டியா வந்திருக்கீங்க? இன்னைக்கு உங்க குரல் வேற மாதிரி இருக்கு. நான் தான்டா மீனக்குட்டி, சந்தேகப்படாத. கல்யாணத்துக்கு போற பாதி வழியில எனக்கு மயக்கம் வந்தனால நான் திரும்ப வந்துட்டேன். உங்க அம்மா உன்னையும் தம்பியும் பாத்துக்க சொன்னாங்க. கதவை தர. என்னால நிக்க முடியல. சீக்கிரமா தர. வா. உள்ள வாங்க பாட்டி, வாங்க. மயக்கம் வந்துருச்சா பாட்டி? கதவை திறக்க சொல்லி ரொம்ப அவசரப்படுத்திட்டேனா? ஆமா, உன் அக்கா எங்க காணோம்? அவ பொறுமையா இருக்க மாட்டேன்னு கல்யாணத்துக்கு போயிட்டா. அவ என்ன இப்படி பொறுப்பு இல்லாம உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டா? நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் உன் தம்பிய பாத்துக்கிறேன். பாய். ஐயோ, உங்க பின்னாடி பாம்பு. அது புலி இல்ல. உலக சிறுகதைகள் இடைவேளைக்கு
நான் மனுஷனா மாறுறது யாராலையும் தடுக்க முடியாது. இதுல எழுதினபடி நான் 3 பசங்களை கொண்டு வந்துட்டேன். அவங்கள சாப்பிட்டா என் ஆசை நிறைவேறிடும். மனுஷன் ஆயிடுவேன். மரியாதையா அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு. நல்ல கர்ஜனை பண்றேன். என்னம்மா, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? நான் கல்யாணத்துல இருந்து திரும்பி வரும்போது இந்த இடத்துல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அம்மா, எங்க எல்லாரையும் ஒரு புலி வந்து சாப்பிட வந்துச்சு. புலி அழகா இருக்குமா? அழகா இருந்துச்சு. உங்க யாருக்கும் ஒண்ணும் ஆகலையே? இப்படித்தான் நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு புலியையும் ஒரு மாட்டையும் ஒரு கொம்பாலைய விரட்டி விட்டேன். இந்த காரியத்தை நான் செஞ்சதுக்காக நம்ம கிராமத்து மக்கள் எல்லாம் என்ன எவ்வளவு பாராட்டினாங்க தெரியுமா? இந்த பெருசு வாயில யாராவது மறுபடியும் துணியை வச்சு அடைங்க. அப்பதான் நான் கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க முடியும். எவ்வளவு தடவை நான் சொல்றது, உள்ள வராதன்னு. உனக்கு வெளியே தான் வேலை, மக்களுக்கு வெளியே தான் காத்து வேணும். வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட பாரு. சத்தம் போடாத. நீ இது மாதிரி தள்ளி விட்டுனா அப்பா ஏஞ்சிடுவாரு. போ வெளியே. வெளியே போன்னு சொல்ற இல்ல. மோனிஷா, என்னம்மா அது? ஒண்ணு இல்லப்பா, காத்து. நான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை வர சொன்னேனே, நீ சொன்னியாமா? சொல்லிட்டேன்ப்பா, இப்ப வந்துருவாங்க. ஏய், என்னது இது? இது மோனிஷாவுக்கு, இது அவங்க அப்பாவுக்கு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? முறையா அவங்க வீட்டுக்கு போறோம்ல. பையனுக்கு மோனிஷாவை பிடிச்சிருக்கு. அப்படியா விஷயம்? இது கொடுத்தா மோனிஷாக்கு என்னதான் பிடிக்கும். ஏய், மோனிஷாவோட அப்பா சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க போறாரு. என் தொப்பி. இல்ல, சும்மா.
வாங்க வாங்க, கதவு திறந்து தான் இருக்கு. ஓ பாத்து. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கா? இந்த பொம்மையை நீங்களே செஞ்சீங்களா? ஆமா, நான் தான் செஞ்சேன். ஓ நன்றி வினு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் வினு. ஓ நன்றில எதுக்கு, இது சின்ன பரிசுதான். நான் மோனிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணணும்னு விரும்பும் போது அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டாரு. ரொம்ப தூரத்துல ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல தங்க ஆப்பிள் காய்க்கிற ஒரு மரம் இருக்கு, அந்த தங்க ஆப்பிள் கொண்டு வந்ததான் கல்யாணம்னு சொன்னாரு. இதுதான் அந்த தங்க ஆப்பிள் நான் மோனிஷா அம்மாவுக்கு பரிசா கொடுத்து. நான் அவளை எவ்வளவு விரும்பினேன்னு அவளுக்கு அப்பதான் தெரிஞ்சது. தம்பிகளா, அன்பு தம்பிகளா, நான் உங்களை எதுக்கு இங்க வர சொன்னேன்னா என் காலம் முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள என் மோனிஷாவை நல்லவன் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். யார் இந்த மாதிரி ஒரு தங்க ஆப்பிள் கொண்டு வரானோ அவனுக்கு தான் என் மோனிஷா. அப்பதான் அவன் அன்பு தெரியும். உலக சிறுகதைகள் இடைவேளைக்கு பிறகு. எனக்கு கையில அந்த தங்க ஆப்பிள் கிடைக்க கூடாது, நீ எடுத்துட்டு வா. மோனிஷாக்கு எனக்கும் பெருசா கல்யாணம் நடக்க போகுது. நான் தங்க ஆப்பிள் எடுத்துட்டு வர போறேன். சும்மா இரு. எனக்கு மனசு சரியில்லை, உன் கூட விளையாடுற மாதிரி இல்ல. அந்த கோழிகளை எதுக்கு தொல்லை பண்ற? சும்மா இரு. என்னமாங்க சத்தம்? அந்த சுரேஷ் திரும்பி வந்துட்டா. அப்படியா? இரு இரு, மோனிஷா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுமா? உன்னை கூப்பிட்டா. ஓ எதுக்கா என்ன கூப்பிட்ட? நான் கூப்பிடலையே. அங்க பாரு. அந்த தங்க ஆப்பிள் எனக்குத்தான். அந்த போட்ல நீ போகாம எதுக்கு அவனை அனுப்பி வச்ச? நான் ஒன்னும் அவனை அனுப்பி வைக்கல, என் படகு அவன் திருடிட்டான். திருடுறது ரொம்ப தப்பான விஷயம். இந்த பொம்மையை நீதான் செஞ்சியா? ஆமா.
ஆச்சு ஆச்சு ஓ அப்பா இங்க பாருங்கப்பா. இப்போ நீ அவனை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு நன்றி சொல்லாதம்மா, காத்துக்கு சொல்லு.